வணக்கம். கடந்த 2-3 வாரங்களாக வந்த தமிழ் படங்கள் எதுக்குமே தியேட்டரில் பெருசாக கூட்டம் இல்லை. இன்னும் கூட லோக்கா ஓடிட்டு இருக்கு. லைட்டாக கூட்டம் வர படங்களுக்கு மட்டும் தியேட்டர்ஸில் ஷோஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 நாட்கள், ரைட், சரீரம்னு இந்த வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதே தெரியல. சரி, இந்த படங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலாட் பண்ண ஷோ டைமிங் கூட சரியாக ஒத்து வரல. இல்லைனா இந்த உட்லேண்ட் சிம்பனி மாதிரி ரொம்ப சுமாரான ஸ்க்ரீனில் படங்கள் ஓடுது. இதில் இந்த ரைட் எஸ்கேப் சினிமாஸில் நூன் ஷோ ஓடுது அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் அங்கே ஓடிட்டேன். சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் ஆச்சரியகரமாக பாதிக்கு மேலே ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர தயாராக தான் இருக்காங்க. அதுக்குன்னு நிறைய படங்கள், 10 படங்கள்லாம் வந்தால் தியேட்டருக்கு வரமாட்டாங்க. ஒரு 2-3 படங்கள் ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாரம் தியேட்டருக்கு வராங்க. நல்ல படம் ஓடுதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த ரைட் அப்படி ஒரு நல்ல படமாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். ரைட், அருண் பாண்டியன் காலேஜ் படிக்கிற தன்னுடைய பையனை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. அவரை அலட்சியப்படுத்துறாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு திருடனை பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து மீட்ட திங்ஸை எடுத்து வச்சிருக்காங்க. பறி கொடுத்தவங்க தங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த திங்ஸில் ஒரு மேக் லேப்டாப்பும் இருக்குது. அதை யாரும் கொண்டு போகலை அப்படிங்கிறதுனால ஏட்டா இருக்கிற மூணார் ரமேஷ் அதை தன்னுடைய பையனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அதை எடுத்து வச்சிருக்கிறாரு. அதை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கம்ப்யூட்டரை வெளியிலேருந்து யாரோ ஆப்ரேட் பண்ணி இவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஹேக்கர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலங்கிறது ஒரு ரிலீஃப் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஹேக்கர் பண்ணுற வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறபடி செய்யலை அப்படின்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி பாம்லாம் இருக்குது, எல்லாமே வெடிக்கும் அப்படின்னு மிரட்டல் வருது. 1-2 பாம் வெடிக்கவும் செய்யுது. யார் இதையெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அருண் பாண்டியன் பையன் காணாமல் போனதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த ரைட். ஒரே போலீஸ் ஸ்டேஷன், உள்ள வரவங்க யாரும் வெளியில போகக்கூடாது, சொன்னதை செய்யலைன்னா பாம் வெடிக்கும்னு மிரட்டுற வில்லன், அதுல இருக்கிற மர்மம், உள்ள வந்து சீக்கிரம் ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அவங்கெல்லாம் யாருங்கிற பேக் ஸ்டோரி, இப்படி ஒரு சாம்பர் டிராமாவுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு. இதுல இந்த பிளே ஆரம்பமாகிற மொமெண்ட், ஒரு 1/2 hour கழிச்சு ஆரம்பமாகிற மொமெண்ட், தங்கத்துறை அடிக்கிற 1-2 கவுண்டர்ஸ், இவங்க சொல்ல வர மெசேஜ், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன ரிவீல், 2 மணி நேரம் ரன் டைம், இதெல்லாம் ப்ரௌனி பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். சேட்லி ப்ரௌனி பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க முடியும். டேட்டடான மேக்கிங் அண்ட் ஸ்டேஜிங், ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸஸ், கேரக்டர்ஸுக்கான டென்ஷனை ஆடியன்ஸுக்கு எந்த மொமெண்ட்லேயுமே கடத்தாத திரைக்கதைன்னு ரொம்ப சுமாரான பழைய படம் பார்த்த ஃபீலை தான் இந்த ரைட் தருது. பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது தங்கதுரை, மூணார் ரமேஷ், வினோதினி வைத்தியநாதன் இவங்க மட்டுமே கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. நட்டிக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். ஆனால் அது முக்கியமான கேரக்டர் நம்மளுக்கு தெரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ஏன்னா முக்கால்வாசி படத்தோட ரன் டைமில் அவர் கேரக்டரே படத்தில் இல்லை. ஒரு மினிஸ்டரோட பையனே போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைஞ்சு செல்லை திறந்து கைதிகளை கூட்டிட்டு போகிறது, எங்களுடைய பவர் என்ன தெரியுமா, போலீஸ் எல்லாம் எங்களுக்கு வேலைக்காரங்க மாதிரி அப்படின்ற மாதிரியான வசனங்கள், கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மோசமான அரசியல்வாதிங்கன்னு ரொம்ப டிப்பிக்கலான கேரக்டரைசேஷன்ஸ் பழைய தெலுங்கு படத்தில் பார்க்குற மாதிரி. லேப்டாப்பை இவங்க ஓப்பன் பண்ணுற அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப முக்கியமான சீன். ஆனால் அதுவே ரொம்ப செயற்கையாக எடுக்கப்பட்டிருந்தது. பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணல. அக்ஷரா ரெட்டி போலீஸ் கேரக்டர்ல வராங்க. ஆனால் அந்த கேரக்டர் முகத்தில் எந்த பாயிண்ட்லையுமே ஒரு பதட்டம், டென்ஷனால ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே கோவப்படுறாங்க, அவ்வளோதான். அக்ராஸ் படம் முழுக்கவே ரைட்டாக இருந்திருக்க வேண்டிய நடிகர்கள் தேர்வும் 1-2 பேரை தவிர மற்றவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸும் ரைட்டாக இல்லை. மரண வாக்கு மூலமாக நீதிபதி கேரக்டரை அவங்க காஸ்டியூமோடையே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டு வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேயே அந்த நீதிமன்ற செட்டப்பு, இன்டர்வெல்ல வர செம்ம இரலவெண்டான ஒரு ட்விஸ்ட்னு எல்லாமே ரொம்ப அபத்தமாக இருந்தது பார்க்கறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுற கேட்குற கில்லர் இவங்க தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறது, அப்பப்போ கேட்க மறந்துறாரு, பார்க்க மறந்துறாரு, ஸ்கிரிப்டோடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் உடந்தையாக இருக்கிற ஒரு போலீஸ் கேரக்டரும் கடைசி வரைக்கும் தண்டனை எதுவுமே அனுபவிக்காமல் இருக்காரு. அவர் மட்டும் ஏன் இப்படி விட்டுச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. கிளைமேக்ஸ் ரிவீல் எல்லாம் மேனிப்புலேஷன் உச்சக்கட்டம். சினிமாங்கிறதே மேனிப்புலேஷன் தான். நாம் ஒரு கற்பனை கதையை சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் காசு கொடுத்து ஏமாறுறதுக்காக போய் உட்காடுறோம். ஆனால் நம்ம ஏமாறுறது தெரியாமல், மேனிப்புலேட் ஆகிறது தெரியாமல் அந்த கதை சொல்லப்படணும். அதுதான் இங்கே நடக்கல. மொத்தத்தில் எனிதிங் தட் கேன் கோ ரைட் வில் கோ ரைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிர்மறையாக மர்ஃபீஸ் லாவை நிரூபிக்கிற மற்றும் ஒரு படம் இந்த ரைட். அவ்வளவே. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற UA 13+ ரேட்டிங் என்பது சரி.